தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். காவிரி நீர் விவகாரம் தொடர்பாக கர்நாடக அரசு கூட்டிய அனைத்து கட்சி கூட்டத்தில் 3 ஒன்றிய அமைச்சர்கள் பங்கேற்றதால் சர்ச்சை ஏற்பட்டுள்ளது. பெங்களூருவில் நடைபெற்ற அனைத்து கட்சி கூட்டத்தில் ஒன்றிய ஜல்சக்தி துறை இணை அமைச்சர் சோமண்ணா உள்ளிட்ட 3 ஒன்றிய அமைச்சர்கள் பங்கேற்றுள்ளனர். கர்நாடகத்தைச் சேர்ந்த ஒன்றிய அமைச்சர் குமாரசாமி, ஜல்சக்தி துறை இணை அமைச்சர் சோமண்ணா, ஒன்றிய இணை அமைச்சர் சோபா ஆகியோர் அனைத்து கட்சி கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். காவிரி விவகாரத்தில் நடுநிலையாக செயல்பட வேண்டிய ஒன்றிய அமைச்சர்கள் கர்நாடக அரசின் அனைத்து கட்சி கூட்டத்தில் கலந்து கொண்டதால் சர்ச்சை ஏற்பட்டுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். காவிரி நீர் விவகாரம் தொடர்பாக கர்நாடக அரசு கூட்டிய அனைத்து கட்சி கூட்டத்தில் 3 ஒன்றிய அமைச்சர்கள் பங்கேற்றதால் சர்ச்சை ஏற்பட்டுள்ளது. இது பற்றிய மேலும் விவரங்களை வழங்குவதற்காக எமது சிறப்பு செய்தியாளர் பால்முருகன் இணைப்பில் இருக்கிறார். பால்முருகன், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணுங்க. கர்நாடக மாநில அரசு இந்த அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டியது. அதாவது காவிரி விவகாரம் தொடர்பாக நடைபெற்ற இந்த கூட்டத்தில் அண்மையில், அதாவது கடந்த 28ஆம் தேதி காவிரி ஆணையம் உத்தரவிட்ட 3500 கன அடி நீரை திறக்க வேண்டும் என்ற உத்தரவுக்கு எதிராக சட்ட ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் எப்படி செயல்படுவது என்பது தொடர்பாக இன்று முதலமைச்சர் தலைமையில் ஆலோசனை நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் தான் 3 ஒன்றிய அமைச்சர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள். முக்கியமாக ஒன்றிய அமைச்சர் HD குமாரசாமி, இவர் தொழில்துறை அமைச்சராக இருக்கிறார். அதே போன்று மற்றொரு அமைச்சர் V சோமண்ணா, இவர் ஜல்சக்தி துறையில் இணை அமைச்சராக இருக்கிறார். அதாவது நீர்வளம் தொடர்பான முடிவுகளை எடுக்கக்கூடிய அமைச்சகத்தினுடைய இணை அமைச்சராக இருக்கிறார். மற்றொரு அமைச்சர் சோபா கந்தல்ஜி, இவர் தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் இணை அமைச்சராக இருக்கிறார். இந்த 3 அமைச்சர்களும் கர்நாடகத்தை சேர்ந்தவர்கள். இவர்களும் இந்த கூட்டத்தில் வந்து பங்கேற்றிருக்கிறார்கள். அதாவது காவிரி மேலாண்மை ஆணைய உத்தரவுக்கு எதிராக எப்படி சட்ட ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் செயல்பட வேண்டும் என்பது குறித்து நடைபெற்ற இந்த கூட்டத்தில் இவர்கள் கடந்து கொண்டிருக்கிறார்கள். இதுதான் சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது. நடுநிலையாக செயல்பட வேண்டிய ஒன்றிய அமைச்சர்கள் எப்படி இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டார்கள் என்ற கேள்வி பல்வேறு தளப்பில் தற்போது எழுப்பப்பட்டிருக்கிறது. மார்ஷல், கூடுதல் விவரங்களை வழங்கியதற்கு நன்றி பால்முருகன். தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.